அடுத்த நாள் ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேச வராங்க. "நீ வந்து என்ட்ட கள்ளு குடிச்சிட்டு தானே இப்ப சொன்ன?" அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோ, "இல்ல நீ என்னைக்கு என்ன லவ் பண்ணு அப்படின்னு சொன்னியோ, அன்னையிலேருந்து நான் உன்ன லவ் பண்றேன் இன்னைக்கு வரைக்கும்" அப்படின்னு சொல்றாரு. "இல்லடா நான் அது வந்து ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. "அது உனக்கு வேணா விளையாட்டுக்கு இருக்கலாம். ஆனா நான் உண்மையா தான் லவ் பண்றேன்" அப்படின்னு சொல்றாரு. "உனக்கு அன்னைக்கே என்னைய பிடிச்சிருந்துச்சுன்னா, நீ அன்னைக்கே சொல்லியிருக்கணும். ஒரு லவ்வ கூட உன்னால தைரியமா சொல்ல முடியல. உன்னைய நான் எப்படி லவ் பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறாங்க. ஹீரோயின் ஒரு லவ்வ கூட சொல்ல தைரியம் இல்லாதவன லவ் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால, ஹீரோ தண்ணிய போட்டுட்டு ஹீரோயின் ஹாஸ்டலுக்கு வந்து கத்திட்டு இருக்காரு. "வார்டன் யார்றா நீங்கன்னு?" கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்துடுறாங்க. அப்ப ஹீரோயின் கிட்ட ஹீரோ ப்ரொபோஸ் பண்றாரு. ஆனா வார்டன் போலீஸ்ல புடிச்சு குடுத்துறாங்க. காலையில ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் போயிட்டு, "அது என்னோட காலேஜ் மேட் தான்" அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. ஹீரோ அடுத்த நாள்ல இருந்து காலேஜ் வராதனால ஹீரோயினி ஹீரோ வீட்டுக்கே போயிடுறாங்க. போயிட்டு, "உங்க அம்மாவ பத்தி கொஞ்சமா யோசிச்சு பாத்தியா? ஒழுங்கு மரியாதை நாளையில இருந்து காலேஜ் வா" அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோ காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினி பேச முயற்சி பண்றாங்க. "நம்ம வேணா நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்" அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ, "என்னைய பாத்துக்கிறேன். எனக்கு நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நீ ஒண்ணும் வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறம் காலேஜ்ல இருந்து டூருக்கு போறாங்க. ஹீரோ எல்லா இடத்துலயும் ஒரு தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. நைட்டு தண்ணி அடிச்சுட்டு மட்டையாயி ஹீரோ அதே இடத்துல விழுந்து கிடக்குறாரு. அத பார்த்த ஹீரோயின் வருத்தப்பட்டு போய், "யார தோற்கடிக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஹீரோ, "எனக்கு சாயா வாங்கி தரியா?" அப்படின்னு கேக்குறாரு. அப்போ ஹீரோயின் ஒருத்தட்ட பைக் வாங்கிட்டு போயிட்டு ஹீரோவை கூட்டு போறாங்க. ஒரு கடையில போய் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது, "இந்த நிலைமை மாறாது இல்ல?" அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கப்புறம், "நீ காலையில 6 மணி வரைக்கும் மட்டும் என் கூட இருக்கியா?" அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயின் ஓகே சொல்றாங்க. அப்போ ஹீரோ ஒரு இடத்துக்கு ஒரு மலை உச்சி கூட்டு போய் அங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் டூர் முடிஞ்சு ஊருக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து, "எனக்கு எங்க அப்பா தான் அம்மாவா, அண்ணனா, தங்கச்சியா எல்லாமே இருந்திருக்காரு. அவரை என்னால விட்டுட்டு வர முடியாது" அப்படின்னு சொல்றாங்க.